செய்யாத, ஒரு உயர்ந்தவனா வா, யாரையும் தாழ்ந்தவனா நினைக்காத, யாரையும் மிரட்டி வாழாத, நீ உன் திறமையில வாழ் என்று குர்ஆன் தெளிவுபடுத்துகிறது. அல்லாஹ் இன்னொரு இடத்துல பேசுவான், அறிந்தவர்களும் அறியாதவரும் எக்காலத்திலும் சமமாக மாட்டார்கள். அப்படி என்றால் அல்லாஹ் சொல்லக்கூடியது அறியாதவர் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த இடம் அராஜகம் பண்ணக்கூடியவர், அநியாயம் பண்ணக்கூடியவர், அடுத்தவன் அடிச்சு அந்த வாழ்க்கையில வாழக்கூடியவர். அதை அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறார். அறிந்தவரும் அறியாதவரும் சமமாக மாட்டார்கள். அறிந்தவனுக்கு தான் எல்லா கண்ணியமும் கிடைக்கும், அறிந்தவனுக்கு தான் எல்லா மாண்பும் கிடைக்கும். அறியாதவனுக்கு எந்த விதமான கண்ணியமும் மாண்பும் கிடைக்காது. அல்லாஹ்வே சொல்லிட்டான், எப்பொழுது நீ அறியாதவனாக இருக்கிறாயோ இந்த சமூகத்துல நீ ரவுடியா தான் வருவேன், சமூகத்துல பொறுக்கியா தான் நீ வருவேன். அல்லாதவர்களே, அல்லாஹ்வே பிரித்து வைத்திருக்கின்ற பொழுது எந்த பாதை சரி என்பதை நாம் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். அறிந்தவர்களாக இந்த உலகத்தில் வாழ போகிறோமா அல்லது அறியாதவர்களாக இந்த உலகத்தில் வாழ போகிறோமா? அல்லாஹ் குர்ஆனில் வேறு இடத்துல பேசுவான், உங்களில் யார் நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கிறார்களோ, உங்களில் யார் கல்வி பெற்றவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு உங்களில் பல படித்தரங்களை நான் உயர்த்தி தருகிறேன் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். இந்த உலகத்துல எல்லா மனிதர்களும் வாழ்றாங்க. ஆனா அல்லாஹ் என்ன சொல்ல வரான், உங்கள யார் என் மீது நம்பிக்கை வைத்தார்களோ, உங்களில யார் கல்வியை கற்றார்களோ அவர்களுக்கு நிறைய அந்தஸ்தை, நிறைய படித்தரங்களை நான் உருவாக்கி தருகிறேன். பாந்தவர்களே, இப்படி அல்லாஹ் சொல்லக்கூடிய பல குர்ஆன் தத்துவ வசனங்களை கவனித்து பார்க்கின்ற பொழுது இஸ்லாமிய சமூகத்திற்கு அடிக்கிறது என்பது எல்லா காலத்திலும் அலட்சியானதுதான். யார் அடிக்கணும்? பெற்றவங்க அடிக்கணும், ஆசிரியர்கள் அடிக்கணும், சமுதாயத்தினுடைய பொறுப்பாளர்கள் அடிக்கணும், அல்லது காவலர்கள் அடிக்கணும். இதை தாண்டி வேற எவனையும் அடிக்கக்கூடாது. ஆனா இன்னைக்கு நீங்க அதிகமானவங்க பாருங்க, அடிக்க லைசன்ஸ் பெற்றவங்க எல்லாருமே வாய் கொத்திட்டு இருக்கிறாங்க. இவனுக்கு அடிக்கிறதுக்கு உரிமையே கிடையாது. யார் வைத்த பிள்ளைன்னு தெரியா, போவா பலாறு கணக்குன்னு வைப்பான், கேட்டா என் ஏரியால நீ வந்துட்ட, போவா அவன் தலைமுடியை பிடிச்சி ஓங்கி மூட்டு உழைப்பான், கேட்டா நீ ஏரியால லிமிட் தாண்டிட்ட. இப்படி அடிக்க தகுதி இல்லாதவர்கள் சமூகத்தில் அதிகமாக உருவாகும் காரணத்தினால் இஸ்லாமிய மார்க்கத்தில் படிக்க வைக்கக்கூடிய சமுதாயத்தை பெற்றோர்களால் உருவாக்க முடியவில்லை. இதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். அடிக்கும் சமுதாயத்தை விட படிக்கக்கூடிய சமுதாயத்தை நாம் உருவாக்க வேண்டும். அப்படி என்றால் சிறு வயதிலே அவருடைய உள்ளத்திலே ஒழுக்கங்களை நாம் போதிக்க வேண்டும். ஏன்னு கேட்டா இன்னைக்கு இந்த சமுதாயத்துல வன்முறைக்கு இஸ்லாமிய வாலிபர் ஆளானதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு முக்கியமான துவாவை இந்த சமுதாயம் மறந்து விட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்தாங்க, அல்லாஹும்ம ஃபகீஹு ஃபித்தீன், யா அல்லாஹ் மார்க்கத்துடைய ஞானத்தை, மார்க்கத்துடைய விளக்கத்தை இவருக்கு அளிப்பாயாக. இந்த துவா பெற்றோர்கள் ஒவ்வொரு துளிகளையும் கேட்கணும். என் பிள்ளைக்கு என்ன பேர், அந்த பேர் சொல்லி கேட்கணும். என் பிள்ளைக்கு மார்க்கத்துல ஞானத்தை கொடு, என் பிள்ளைக்கு மார்க்கத்துல அறிவு கொடு, பேர் சொல்லி நாம் கேட்கிற பொழுது அல்லாஹ் அந்த பிள்ளைகளை இம்மை மறுமையினுடைய பெரிய ஒரு மாந்திரங்களாக அல்லாஹ் தஆலா உருவாக்கி தருகிறார். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நாம பார்க்கிறோம், இந்த பெற்றோர்கள் இந்த துவா கேட்ட தவறியதன் காரணத்தினால்தான் மாற்று சமுதாயத்தில் அல்ல, இஸ்லாமிய சமுதாயத்திலேயே ரவுடிகள் இன்றைக்கு அதிகமாகி விட்டார்கள். இன்னைக்கு ஒரு காவல்துறையில நீங்க போய் பாத்தீங்கன்னா எஃப்ஐஆர்ல முஸ்லிம் சமூகத்துடைய பேர் தான் அதிகமா இருக்கு. ஒரு போலீஸ் வண்டி ரவுடிகளை கூட்டிட்டு போகுதுன்னா அதுல 10 பேர் ரவுடினா அதுல 5 பேர் இஸ்லாத்தை சேர்ந்தவர் இருக்கிறான். இதெல்லாம் எந்த நிலையை காட்டுகிறது? தங்கள் பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை தர வேண்டிய பெற்றோர்கள் சிறு வயதில் தவறிவிட்டார்கள். இன்றைக்கு வாலிப சமூகத்து மத்தியில அது மூத்திர சந்தம் அல்லது முட்டு சந்தம் ஏதாவது ஒரு சந்தில போய் நின்றுகிட்டு தங்களை தாங்களையே ஏதாவது ஒன்று கற்பனை பண்ணிக்கிறது. நான் ரொம்ப மாசு, நான் ரொம்ப கெத்து, நான் அப்படி, நான் இப்படி என்று தன்னைத்தானே ஒரு பெரிய வீரனாக 4 செவத்துக்குள்ள நினைச்சுக்கிட்டு தன்னை ஒரு முட்டாளாக கருதி வாழ்ந்து கொண்டிருக்கான். அவன் நினைச்சுக்கிட்ட நான் அறிவாளி, நான் பெரிய பலசாலி வீரன். அது எதுவுமே மூத்த சந்தில போனா அறிவாளியா மாற முடியுமா? முட்டுச்சந்துக்குள்ள போனா வீரனா மாற முடியுமா? நீ கல்வி கற்றால் மட்டும்தான் சமூகம் உன்னை பராமரிக்கும், உன்னை பாதுகாக்கும். நீ பொறுக்கியா போன, ரவுடியா போனா இந்த உம்மத்துல உன்னை யாரு மதிப்பாங்க? ஒரு காலம் வரும், நீ பெண் கேட்டா தரமாட்டான், வீடு வாடகை கேட்டா தரமாட்டான், ஒரு ஆத்திர அவசரத்துக்கு உதவி பண்ண மாட்டான். இதையெல்லாம் எதை குறிக்கிறது? நீ படிக்க தவறியதா? பெரும்பாலான சமூகத்தில், குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்தில் படிக்க வைக்க தவறியதனால் இந்த இஸ்லாமிய வாலிபர்கள் எப்படி உருவாயிட்டாங்க? பெரிய பெரிய தாதாக்களாக உருவாயிருக்கிறார். பார்த்தவர்களே, அடிக்கக்கூடிய சமுதாயத்தை பெற்றோர்கள் தான் தடுத்து நிப்பாட்டுகள். அந்த உரிமை உங்கள்கிட்ட தான் வேற யாரு கேட்டாலும் பிரச்சனை வரும். ஏன்னா இன்னைக்கு நீங்க நிறைய பேர் பாருங்க, நிறைய கல்யாண பத்திரிகையில